Taste the Daily. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள பெஞ்சல் புயல் காரணமாக சென்னையில் சில மணி நேரம் பெய்த மழைக்கே ராயப்பேட்டையில் உள்ள பல்வேறு சாலைகள் நீரில் மூழ்கியுள்ளன. இது பற்றிய கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், கூடுதல் தகவல்களை வழங்கலாம். வணக்கம். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள பெஞ்சல் புயலால் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை ஆகிய உள்ளிட்ட மாவட்டங்களில் இரவு முதலே முதல் மிக கனமழை பொழிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் நேற்று எச்சரித்திருந்தது. அதன்படி இரவு முதலே சென்னையை பொறுத்தவரை லேசான காற்றுடன் சாரல் மழை பெய்து வந்த நிலையில் காலை முதல் அவ்வப்போது விட்டு மழை பெய்து வருகிறது. லேசான முறையில் பெய்து வரும் இந்த சாதாரண மழைக்கு சென்னையின் பிரதான சாலைகள் அனைத்துமே நீரில் மூழ்கி எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. சென்னையின் பிரதான சாலைகளில் திரும்பிய திசைகள் எல்லாம் மழை நீர் சூழ்ந்தபடி வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் ராயப்பேட்டையில் உள்ள ஆர்கே சாலை, PV சிவசாமி சாலை, அதே போன்று PV ரமணா சாலை உள்ளிட்ட குடியிருப்புகள் உள்ள இந்த பிரதான சாலைகள் மட்டுமின்றி குடியிருப்புகள் உள்ள சாலைகளிலும் மழைநீர் என்பது அதிக அளவில் தேங்கியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பகுதிகள் எல்லாம் கடந்த 2 நாட்களுக்கு முன்புதான் மழைநீர் வடிகால்வாய் போடப்பட்ட சாலைகளாகும். ஆனால் மழைநீர் வடிகால்வாய் பணிகள் என்பது முழுமை பெறாத காரணத்தாலேயே இது போன்று மழைநீர் அதிக அளவில் தேங்கி குளம் போல் காட்சியளிப்பதாக இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திமுக ஆட்சிக்கு வந்தபோது மழைநீர் வடிகால்வாய் பணிகள் அமைப்பதற்கு 4000 கோடி ரூபாயை ஒதுக்குவதாகவும், மழைநீர் அதிகம் தேங்கும் இடங்கள் சுமார் 300 இடங்கள் கண்டறியப்பட்டு இங்கெல்லாம் வடிகால்வாயை அகலப்படுத்தும் பணியை தொடங்கி இருப்பதாக 3 ஆண்டுகளுக்கு முன் அறிவித்த ஸ்டாலின் அரசு இதுவரை அந்த பணிகள் முழுமை பெறாமல் இருக்கும் நிலையை தொடர்ந்து நீடித்து வருகிறது. ஆனால் 99 விழுக்காடு பணிகள் முடிவடைந்து விட்டதாக ஆளும் ஸ்டாலின் அரசு அறிவித்து வந்தாலும் கூட தற்போது ஒரே ஒரு நாள் மட்டுமே நள்ளிரவு முதல் பிற்பகல் 1 மணி வரையில் அவ்வப்போது பெய்து வரும் சாதாரண மழைக்கு சென்னையின் பிரதான சாலைகள் வெள்ளக்காடாக மூழ்கி காட்சியளிக்கின்றன. இது ராயப்பேட்டை மட்டுமின்றி ராயப்பேட்டை மட்டுமல்லாமல் அண்ணா சாலை ஆகட்டும், 1000 விளக்கு பகுதியாகட்டும், எழும்பூர் ஆகட்டும், அனைத்து பிரதான சாலைகளுமே இப்படி வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. பணிக்கு சென்றவர்கள் வீடு திரும்ப முடியாமல் 4 சக்கர வாகனங்களிலும் 2 சக்கர வாகனங்களிலும் சொல்லோனா துயரத்துக்கு ஆளாகி வருகின்றனர். அந்த அளவுக்கு மழைநீர் என்பது சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. 1 அடிக்கு மேல் பல சாலைகளில் தண்ணீர் தேங்கியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதில் 2 சக்கர வாகனங்களில் வருவோர் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகுவது மட்டுமல்லாமல் சாலைகளில் எங்கு பள்ளம் இருக்கிறது, எங்கு மேடு இருக்கிறது என்று தெரியாத அளவுக்கு மழைநீர் சூழ்ந்திருப்பதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகின்றனர். பல இடங்களில் வாகனங்கள் பழுதாகி ஆங்காங்கே நிற்கும் காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதற்கு மிக முக்கிய காரணம் வடிகால்வாய் பணிகள் அரைகுறையமாக செய்தது மட்டுமல்லாமல் முடிக்கப்பட்ட பணிகள் அனைத்தையுமே இணைப்பு கால்வாயோடு இணைக்காத காரணத்தினால்தான் இது போன்று மழைநீர் அதிக அளவில் தேங்கி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. காலையிலிருந்து பல்வேறு இடங்களை பார்க்கும்போது மழைநீர் அதிகம் தேங்கி நிற்கும் சாலைகளில் மழைநீரை வெளியேற்றுவதற்கு மாநகராட்சி தரப்பில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதையும் பொதுமக்கள் ஒரு குற்றச்சாட்டாக முன்வைத்து வருகின்றனர். காரணம், சென்னை மாநகர எல்லைக்குட்பட்ட 200 வார்டுகளில் 15 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு அது மாநகராட்சி நிர்வாகத்தின் கீழ் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த 15 மண்டலங்களுக்கும் தண்ணீரை உறிஞ்சி எடுக்கும் வாகனம் என்பது 5 வாகனங்கள் மட்டும்தான் இருப்பதாகவும், தண்ணீர் அதிக அளவில் சேர்ந்தால் அந்த இடத்திற்கு அந்த தண்ணீரை உறிஞ்சி எடுக்கும் வாகனத்தை கொண்டு சென்று உடனடியாக தண்ணீரை அப்புறப்படுத்த வேண்டும். இதுதான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பணி என்று பொதுமக்கள் தெரிவிக்கக்கூடிய நிலையில் அந்த வாகனங்கள் எங்குமே பார்க்க முடியாத அளவுக்கு வாகனங்கள் பற்றாக்குறை இருப்பதாகவும் மாநகராட்சி நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கின்றனர். 15 மண்டலங்களுக்கு 5 வாகனங்கள் மட்டும்தான் இருப்பதால் உடனுக்குடன் அந்த தண்ணீர் தேங்கும் இடங்களுக்கு வாகனத்தை கொண்டு செல்ல தங்களால் இயலவில்லை என மாநகராட்சி தரப்பில் விளக்கம் அளிக்கப்படுகிறது. இதுபோல் அரை நாள் மட்டுமே பெய்தக்கூடிய இந்த மழை நீர் முழுவதும் சென்னையினுடைய பிரதான சாலைகளை ஆக்கிரமித்திருக்கிறது. அந்த அளவுக்கு மழை நீர் ஆங்காங்கே தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகின்றனர். வாகன ஓட்டிகள் மட்டுமின்றி சாலை ஓரமாக நடந்து செல்லக்கூடிய பாதசாரிகளும் தண்ணீர் எங்கே நிற்கிறது, பள்ளம் எங்கே இருக்கிறது, மேடு எங்கே இருக்கிறது என்று தெரியாத அளவுக்கு சூழ்ந்திருப்பதால் மிகுந்த அச்சத்துடனேயே நடந்து செல்லும் காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இன்று பிற்பகலுக்கு பிறகு இந்த வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த இந்த புயல் கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது கூட மழை என்பது அதிக அளவில் பொழிய தொடங்கி இருக்கிறது. மீண்டும் அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு பிறகு சென்னையில் பொழியக்கூடிய மழைப்பதிவு, அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மேலும் அதிகரிக்கும் என்ற ஒரு அச்சத்தில் பொதுமக்கள் உறைந்து உள்ளனர்.